ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இன்றைக்கி ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ. ஸோ ஆக்சுவலி கெட் ரெடி வித் மீ பண்ணுறதுக்கு என்னோடய சாரீ வந்து ப்ரீ பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி இந்த வீடியோ. ஸோ ஃபைனல் லுக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ரெடி ஆகிடலாம். ரீசெண்ட் டேஸில் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த டோனர். ஆக்சுவலி இது என்னோடய ஸ்கின்க்கு நல்லாவே செட் ஆகிடுச்சின்னு மாதிரி தெரியுது, ஏன்னா கொஞ்சம் ஸ்கின் பிரைட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டோனர் யூஸ் பண்ணிக்கலாம், நேச்சுரல் டோனர். ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பிளுக்கு கிளம்பலாம்னு சொல்லி ரெடி ஆகிட்டுருக்கேன். இந்த சாரீ ப்ரீ பிளேட்டிங் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி டெம்பிளுக்கு போகும்போது நம்ம கட்டிக்கலாமேன்னு சொல்லி கட்டிட்டேன். ஸோ ஐப்ரோ ஷேப்பிங் முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி டெம்பிளுக்கு போகிற ஐடியா இருக்குது, பட் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஸோ இன்றைக்கி எதுவும் வீடியோ இல்லை. ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த கெட் ரெடி வித் மீயே வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் லிப் லைனர். இது முடிஞ்சாலும் சரி, இன்னும் அது வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம டிண்ட் யூஸ் பண்ணலாம். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து பொங்கலுக்கு எல்லோரும் ஷாப்பிங் முடிச்சாச்சா? இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையா? நாங்கள் மட்டும் பொங்கல் முன்னாடி நாள் தான் போவோம் ஷாப்பிங்க்கு. நம்ம அப்ளை பண்ணுற மாதிரியே தெரியக்கூடாது, அது உள்ளிருந்து ஷைன் வர மாதிரி தான் தெரியணும். தவிர கரெக்டாக அந்த சீக் போன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம ஸ்மைல் பண்ணும்போது இங்கே ஒரு ஷைன் வரணும். பார்த்தீங்களா? அண்ட் சேம் ஸ்டிக்கர். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ஃபேஸ்க்கு எந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். தெரியல, ஃபவுண்டேஷன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ரீசெண்டாக வந்து இந்த நெக்லஸ் வாங்கியாச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி சாரீஸ்க்கு நல்லா இருக்கும்ல, ஸோ அதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நெக்லஸ் ஒன்று இருந்தால் போதும். இதுக்கு வந்து இதோடைய இயர்ரிங்ஸ் வச்சாதான் நமக்கு வந்து அந்த ஒரு லுக்கே வரும் இல்லையா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, இது மட்டும் போடுவேன். இயர்ரிங்ஸ் எப்போவுமே நார்மலாக ஒரு சின்னதாக வச்சுருவேன். பட் அது வந்து அந்த அளவுக்கு லுக்கே வரமாட்டேங்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஜும்கி எல்லாம் போடுறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் நான் வந்து போடும்போது தான் எனக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுச்சு.
ஸோ ஹேர் ஸ்டைல் சிம்பிளாக இந்த மாதிரி சைடு பஃப் மாதிரி பண்ணி கிளிப் வச்சுட்டேன் 2 சைடுமே வந்து. ஸோ சிம்பிளான ஒரு லூஸ் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு. ஸோ ஃபைனலி என்னோட saree டிராப்பிங் பார்க்கணும் இல்லையா, பார்த்துக்கலாம் வாங்க.